இவ்ளோ ஸ்வெட்டிங் ஆயிடுச்சு. நான் பண்ண மேக்கப் அவ்வளோதான் பயந்துட்டேன். கிளையண்ட் செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் தேஜஸ்ரீ மேக் ஓவர் திருத்தணிலேருந்து. இந்த கிளைண்ட்டை ஆல்ரெடி நீங்கள் நம்ம பேஜில் பார்த்துருப்பீங்க. எஸ், இவங்களுக்கு தான் 2025ல் நம்ம என்கேஜ்மெண்ட் மேக்கப் முகூர்த்த மேக்கப் பண்ணியிருந்தோம். இப்போ 2026ல் இவங்களுக்கு பேபி ஷவர் மேக்கப் பண்ணிட்டு இருக்கோம். ட்ரையல் கூட பார்க்காம நம்மளை ஃபர்ஸ்ட் புக் பண்ணாங்க. அதே ட்ரஸ்ட்டோட தான் இப்போவும் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுடைய ஸ்கின் ஃபினிஷிங்கில் ரொம்ப லாங் ஸ்டே மேக்கப் கொடுத்துருந்தோம். ப்ளஸ் வந்து ஹேர் ஸ்டைல் வந்து லைட்டாக மெஸ்ஸி கொடுத்து பின்னாடி அவங்க கொடுத்த எக்ஸ்டென்ஷனே ஃபிக்ஸ் பண்ணி ஜடை போட்டுட்டோம். நார்மல் ஜடையே ஓகே தான், எனக்கு வேண்டாம் ஹெவி ஜடை அப்படின்ட்டாங்க. 2 சாரீஸுமே ப்ளீட் பண்ணாமல் அயன் பண்ணாமல் அப்படியே ஆன் ஸ்பாட் கிளைண்ட்டோட விஷ் படி ட்ரேப் பண்ணது தான். நம்ம கிளைண்ட்டுக்கு செம்ம ஸ்வெட்டிங்கு. அதுவும் இல்லாமல் இப்போ சம்மரு சொல்லவா வேணும், அவ்வளோ ஸ்வெட்டிங் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மேக்கப் பண்ணியிருந்தோம். ஸோ மேக்கப் முடிச்ச உடனே மேலே மொட்டை மாடியில் ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ வெயில் வந்துச்சு, எவ்வளோ தெரியுமா வேர்த்து கொட்டிடுச்சு. கிளைண்ட் ஒரு செகண்ட் வந்து ஐயோ மேக்கப் போயிடுச்சோ அப்படின்ற லெவலுக்கெல்லாம் பயந்துட்டாங்க. ஆனால் நம்ம மேக்கப் கொஞ்சம் கூட மூவே ஆகலை. நம்ம ரீடச்சப் கூட பண்ணவே வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் ஒரு ட்ரை டிஷ்யூ வச்சு நம்ம ஒத்தி தான் எடுத்தோம். பாருங்க செகண்ட் சாரியில் மேக்கப் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. செகண்ட் சாரிக்கு கோல்ட் ஜுவல் போட்டிருந்தாங்க. நான் ஆல் ஓவர் இந்தியா ட்ராவல் பண்ணி மேக்கப் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இந்த சம்மருக்கு நல்ல ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை சூஸ் பண்ணுங்க. உங்கள் மேக்கப் கொஞ்சம் கூட மூவ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா தேஜஸ்ரீ மேக் ஓவரை புக் பண்ணுங்க. பை.